அரசியல் கட்சி தொடங்கிட்டு சின்னத்துக்கு அங்கீகாரம் வாங்கிட்டு எனக்கு கடமை இருக்கிறது, நான் தேர்தலில் நிற்க வேண்டியது, எனக்கு இது தொழில் அல்ல. இப்போ தொழில்னு யார் சொன்னாங்க? உங்களுக்கு உச்ச கொட்ட அந்த கனத்த குரலில் பேசுறதுனால நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியாயிடுமா? ஏன்னா உதயசூரியனா டார்ச் லைட்டான்னு வரும்போது உதயசூரியனுடைய அந்த வெற்றி விகிதாச்சாரம் என்பதோ இல்லை வாக்கு பெறக்கூடிய அந்த தன்மை என்பது அதிகம். கமல் அவர்களே தோற்றுருக்கிறார். திருப்பரங்குன்றம் சீட்டை அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, கோவில்பட்டி சீட்டை அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஏதோ இன்னைக்கு தேர்தல் பட்டியல் அறிவிப்பு வந்துச்சு அதிமுக போட்டின்னு. அவங்களுக்கு எந்தெந்த யார் யாருக்கு எந்த தொகுதியின் முடிவெடுத்துக்கு முன்னாடி அதிமுக கேண்டிடேட் லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் பார்த்தா அதிமுக பாஜக கிட்ட அப்படியே பராண்டி கும்பிடு போட்டுட்டு உருண்டு போற மாதிரி எதிர்த்து அண்ணன் திருமாவளவன் காட்டின அந்த கட்ஸு, அந்த நெஞ்சு தைரியத்தை உலக நாயகன் கமலால காட்ட முடியல தானே. தொத்து போயிருக்கீங்கல்ல இன்னைக்கு. உட்கட்சி அரசியல்ல, உட்கட்சி குழப்பத்துல மக்கள் நீதி மையம் விசிகாக்கு நிகர் நிற்க முடியல. விசிகா அங்க ஒரு படி மேல நிக்குது இல்லை. எல்லாம் என்ன சொன்னாங்க? கோயில் இருக்கிற இடம்லாம் கேட்குறாங்க, கோயில்பட்டி கேட்குறாங்க, அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றம் கேட்குறாங்க. அது என் மாவட்ட செயலர் சீட்டு, ஏன் சீட்டு, ரெட்டலை சீட்டு, ஆளுக்கு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சாச்சா 23. அப்புறம் அங்கே இது இல்லாமல் மிச்சம் எது அது பேசுங்க. அதான் அதுக்கு பொருள். ஒரு போட்டை செஞ்சுட்டு அந்த போட்டை கடலில் ஓட்டுறது அந்த கப்பலுக்கு அழகா, இல்லை அந்த கப்பலை கரையில் வச்சு பார்க்குறது அழகா? தேர்தலேருந்து ஒதுங்கி போகிறது பெரிய வியூகம், பெரிய வலிமை அப்படிலாம் கிடையாது. அது கிட்டத்தட்ட சூசைட். Money is 65. இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுக கூட்டணி சமீபத்தில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க, விசிகாவுக்கு 8 தொகுதிகள், அண்ட் கம்யூனிஸ்டுகள் 2 பேருக்குமே 5 தொகுதிகள். மக்கள் நீதி மையம் அவங்கள இந்த தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேப்புக்கு இப்போ தான் வந்திருக்கோம் திமுக கூட்டணி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் இவ்வளவு இழுபறிக்கு பிறகு இந்த ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்தது அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் சார்? கொள்கை ஒத்துப்போகுது, பட் மனசு ஒரு சில விஷயங்களில் ஒத்து போகலாம். அதை அப்படி தான் பார்க்கணும். இப்போ ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், அந்த கட்சிக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும். அந்த இயல்பு இங்கே நிறைய இடத்துல பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அப்படி அதிகமாக இயல்பு பாதிப்புக்குள்ளான கட்சின்னு பார்த்தா 2 இந்த சீசனில். ஒன்று எம்டிஎம்கே மதிமுக. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட கோரிக்கை என்பது நாங்கள் தனிச்சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்றது. ஆனால் நீங்கள் தனிச்சின்னத்தில் நிற்க வேண்டாம், உதயசூரியன் நின்றுங்க, ஒரே ஒன்று வண்டி உங்களுக்கு உண்டான ஒரு பொது சின்னத்தில் நின்றுக்கங்க. ஏன்னா கட்சி அங்கீகாரத்துக்கு நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு கட்சி தலைமையுமோ இல்லை ஒரு கட்சி தலைவரோ இந்த மாதிரி ஒரு முடிவை ரொம்ப சந்தோஷமாக எடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, வளர்ந்து வர கட்சி அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்கில் அந்த சின்னம் தேவைப்படும் வெற்றி பெறத்துக்கு. பட் ஆல்ரெடி வெற்றி பெற்றிருக்கு, ஜெயிச்சிருக்கு, ஒரு அங்கீகாரம் வாங்கிய கட்சி தேசிய கட்சியாக மாறுறதுக்கோ இல்லை மாநில கட்சியாக இருக்கிறதுக்கோ அந்த விஷயங்கள் இருக்கும்போது அந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு நிர்பந்தம் பண்ணுறது ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக உருவாக்கும். வெளியில் அதெல்லாம் இல்லை, சந்தோஷமாக தான் நாங்கள் கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க 1000. அது அவங்களோட நாகரிகத்தையும் அவங்களோட கண்ணியத்தையும் குறிப்பிடுது. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கமல் அவர்கள் அவருமே நேற்று என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல 8 சீட்டு கேட்டப்பட்டதாக தகவல். அவங்க கட்சியில் அவங்களுக்குள்ளே பேசின தகவல் 8 சீட்டு கேட்டிருக்காங்க. சரி, மேபி ஒரு 5 சீட்டு வரும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு மதிமுக மீது நம்மளுக்கும் அவங்களுக்கும் மதிமுக நம்ம மையம் ரெண்டுமே எம்மில் ஆரம்பிக்கிற கட்சி. அதனால் அவருக்கு வைகோ ஒரு ஸ்டார் கேம்பெயினர், இங்கே கமல் அவர்கள் ஒரு ஸ்டார் கேம்பெயினர். அதனால் குறைந்தபட்சம் ஒரு 4 சீட்டு வரும். என்ன அந்த 4 சீட்டை டார்ச் லைட்லேயே நம்ம போட்டிடுற மாதிரி கேட்டு பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆசையும் அவங்களுக்கு இருந்து தான் அந்த கட்சியினர் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதாவது டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டின்னு அந்த முடிவுக்கு வராங்க. ஃபஸ்ட்டு 8ன்றதே அதிகப்படியான எதிர்பார்ப்பு இல்லை, அவங்க எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாக நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் 8 சீட்டு கொடுத்தாங்கன்னா திமுகவுக்கு அது நல்லது கிடையாது. அந்த யதார்த்தத்தையும் பார்க்கணும். ஏன்னா உதயசூரியனா டார்ச் லைட்டான்னு வரும்போது உதயசூரியனுடைய அந்த வெற்றி விகிதாச்சாரம் என்பதோ இல்லை வாக்கு பெறக்கூடிய அந்த தன்மை என்பது அதிகம். கமல் அவர்களே தோற்றுருக்கிறார் தேர்தலில். அப்படி இருக்கும்பொழுது மேபி ஒரு 4 சீட்டு கொடுத்துட்டு அது டார்ச் லைட் இருந்தாங்கன்னா அந்த கட்சியும் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு தங்களுக்கு உண்டான ஒரு 4 சீட்டு கேட்டிருப்பாங்க. அதில் குறைந்தது ஒரு 3 சீட்டு கொடுத்துட்டு ஒரு சீட்டு கிட்டத்தட்ட தோக்குற சீட்டை ஒன்று கொடுத்துப்பாங்க. அதாவது கூட்டணி வெற்றி பெற முடியாத வாய்ப்புகள் ஒரு சில தொகுதிகள் இருக்கும். மேபி எதிர்கட்சியினர் அங்கே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க.
அந்த மாதிரி எதனா ஒரு சீட்டை கொடுப்பாங்க. நம்ம எப்பயுமே ஒரு 10 தொகுதி கேட்குறோன்னா 10மே நம்ம கேட்குற மாதிரி கிடைக்காது. கூட்டணி கட்சிகள் கேட்பாங்க, இல்லை அந்த கட்சியிலேயே சொந்த கட்சிக்காரர்கள் அவங்க போட்டி போடணும்னு இருப்பாங்க. அதை சிக்கல்லாம் போய் ஒரு 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 3 சீட்டு கிடச்சிருக்கும். மேபி அதில் ஒரு 2 எம்எல்ஏ வந்து மக்கள் நீதி மையத்தில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும். நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். அப்படி பார்க்கும்பொழுது அந்த வாய்ப்பு என்பது இன்றைக்கி மக்கள் நீதி மையத்துக்கு இல்லை. பொதுவாக இந்த மாதிரி காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளை இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வெளிநடப்பு பண்ணிட்டோம், கூட்டணி விட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஸோ கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டு வேறு கட்சியில் போய் எதிரில் போய் சேர்றது ஒரு அமைப்பு. இன்னொன்று வந்து போட்டியிலேருந்து விலகிறது ஒரு அமைப்பு. ஆனால் இவர் வந்து என்னென்னா எதிர்கட்சியிலையும் போய் சேரல, போட்டியிலேருந்தும் விலகலை கம்ப்ளீட்டாக. ஆனால் ஆதரவு வந்து கொடுப்பேன், நான் போட்டியிட மாட்டேன்னு புதுசாக ஒன்று சொல்லியிருக்கிறார். அண்ட் கேம்பெயினும் பண்ண போகிறாங்க. கேம்பெயின் பண்ணுவார், நான் எதிர்பார்க்குறேன். அவரோட முடிவு வந்து என்னை நெகிழ வைக்கிறது. இப்படி ஒரு கண்ணியவானை பார்க்க முடியுமா, நாடு பார்த்துருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாரு. அவர் என்னென்னா, இந்த இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சிலரோட பழகியிருப்போம், பிடிக்காது, ஒதுங்கி போயிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கமல் வந்து என்ன பண்ணிட்டாரு, எனக்கு இது ஏற்புடையதல்ல, ஒதுங்கி போகிறேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டார். இட்ஸ் ஆக்சுவலாக இட் இஸ் மோர் டேஞ்சரஸ். சத்தியமாக 100% வந்து யாருமே சந்தோஷமாக இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலை அவங்களால கேட்டு கொடுக்கல. 2 சீட்டுக்கு வாங்கினா அது ரொம்ப இதுவாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். ஏன்னா 2 சீட்டுக்கு போய், இப்போ 2 சீட்டுன்றது ஐயுஎம்எல்லும் கமலும் ஒன்று, 2 சீட்டுன்றது கொங்கு மக்கள் கழகமும் கமலும் ஒன்று. இப்போ இதுக்கு எதுக்கு டார்ச் எடுத்து உடைப்பானே, மத்தியம் மையம்னு ஒரு கட்சி பேசுவானே, எனக்கு கடமை இருக்குது, ஜனநாயகம் இருக்குது, தேர்தல். இப்போ இன்னொன்று அதில் கடைசியாக ஒரு லைன் ஒன்று சொல்கிறாரு, தமிழகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இப்போ ஆட்சி காலத்தில் யார் இருக்கிறது 5 வருஷமாக? அவருக்கு வேண்டப்பட்டவங்க தானே இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆபத்து இங்கே இருக்குது? அப்போ தேர்தல்னு அறிவித்தா ஆபத்து வரப்போகுதுன்னு பயப்படுவீங்களா? இல்லை, எனக்கு அது புரியல அந்த முரண். உங்களுக்கு பிரச்சனை அது அப்படி சொல்லாமல் எல்லாரும் அதே ஒரு ஃபார்மேட்டை வச்சுருக்காங்க. பாஜக வந்துவிடும், பாஜக வந்துவிடும். பாஜக உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு மக்கள் வேலையை பார்ப்பாங்க. பாஜக உள்ளே பெருசாக வராமல் இருக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி 27 சீட்டு கொடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்தா தெரியல பாஜக வராமல் இருக்கிறதுக்கு. திருப்பரங்குன்றம் சீட்டை அவங்க கேட்டுட்ருக்குறாங்க, கோவில்பட்டி சீட்டை அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஏதோ இன்றைக்கி தேர்தல் பட்டியலில் அறிவிப்பு வந்துச்சு, அதிமுக போட்டின்னு கேண்டிடேட் லிஸ்ட்டு. அவங்களுக்கு எந்தெந்த யார் யாருக்கு எந்த தொகுதின்னு முடிவதுக்கு முன்னாடி அதிமுக கேண்டிடேட் லிஸ்ட்டு போச்சு. இதெல்லாம் பார்த்தா அதிமுக பாஜக கிட்ட அப்படியே பராண்டி கும்பிடு போட்டுக்கிட்டு உருண்டு போகிற மாதிரி எடுத்துருது. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது, நடக்கும்போது எது எடுத்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை இங்கே காத்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்கே நாட்டில் நடக்கிற லஞ்சம், லாவண்யம், ஊழல், பெண்கள் பாலியல் சீண்டல், கொலை, கற்பழிப்பு, கஞ்சா, இதெல்லாம் பிரச்சனையாகவே தெரியல. எப்போ பார்த்தாலும் ஒரு மோடி வந்து பிரச்சனை, மிச்சம் எல்லாமே நாட்டில் கரெக்டாக இருக்குது. அப்படி தான் எல்லாரும் சொல்ல வராங்க. பட் இதில் வந்து என்னென்னா, முதல்வர் வந்து அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு 10 சீட்டு கொடுத்தது சரி, ஓகே, அது அவர் கட்சி கொடுத்துருக்காரு. கமல் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி மேபி ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ கொடுத்து டார்ச் லைட்லேயே நிற்கிறதுக்கு இது பண்ணிடணும், இல்லை கன்வின்ஸ் பண்ணிடணும். கிட்டத்தட்ட இது வந்து கூட்டணி இழந்ததுக்கு தான் சமம் டெக்னிக்கலாக பார்த்தா. இல்லை, அட்லீஸ்ட் மதிமுகவுக்கு கொடுத்த மாதிரி ஒரு இடமோ இல்லை 2 இடமோ டார்ச் லைட்டில் நிற்க வச்சுட்டு மீதி 2 இடம் கூட உதயசூரியன் அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கா? நடிகர் தான், நான் இவங்கெல்லாம் என்ன பூத் லெவல் அரசியல் பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு பூத்தில் என்ன செல்வாக்கு இருக்குது, இவங்களுக்கு சீட்டையும் கொடுத்து காசையும் கொடுத்து நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும் எதுக்கு அப்படின்னு ஒரு யதார்த்தத்தை கூட நினச்சிருப்பாங்க. இல்லை, அப்போ முதல்வர் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள நிற்க வேண்டாம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியல கமல் அவர்களால். அழுத்தம் கொடுத்துருக்காங்களா? அழுத்தம் தான் கொடுத்துருக்குறாங்க. அழுத்தம் கொடுத்ததுனால அழுத்தத்தை வந்து வெளியில் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், பாசிச பாஜக அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க, இவரால் அப்படி சொல்ல முடியாமல் இவருக்கு உண்டான பாங்களை வந்து நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது அரசியல் கட்சியை தொடங்கிட்டு சின்னத்துக்கு அங்கீகாரம் வாங்கிட்டு டார்ச் லைட்டரை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வாங்கிட்டு எனக்கு கடமை இருக்கிறது, நான் தேர்தலில் நிற்க வேண்டியது, எனக்கு இது தொழில் அல்ல. இப்போ தொழில்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? யாருன்னா கமலை பார்த்துட்டு நீங்கள் துட்டு சம்பாதிக்க அரசியல் வந்தீங்கன்னு யாருன்னா சொன்னாங்களா? எனக்கு இது தொழில் அல்ல. என்ன இப்போ உச்ச கொட்டை அந்த அந்த கனத்த குரலில் பேசுகிறதுனால நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியாயிடுமா? எனக்கு என்ன கமல் சார்கிட்ட ஒரே ஒரு கேள்வினா, நீங்கள் வாக்கு அரசியலுக்கு வந்த பொழுது உங்களை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? ஒன்று, நீங்களே கெதி ஆழ்வார்பட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி நிறைய பேர் தேர்தல் வேலை பார்த்தாங்க, பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தாங்க, சட்டமன்ற தேர்தலில் பார்த்தாங்க, இப்போவும் பார்க்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அதில் யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையில் நீங்கள் எதுக்கு பண்ணி போட்டீங்க?
சிபிஎம்க்கும் இதே அழுத்தம் இருந்தது, சண்முகம் அவர்களுக்கும் அதே அழுத்தம் இருந்தது. முன்ன போகிறாங்க பின்ன போகிறாங்க, எதையோ ஒன்று பேசி களத்தில் நிற்கிறாங்க இல்லையா, தேர்தல் அரசியல் நிற்கிறாங்களா. ஒரு போட்டை செஞ்சுட்டு அந்த போட்டை கடலில் ஓட்டுறது அந்த கப்பலுக்கு அழகா, இல்லை அந்த கப்பலை கரையில் வச்சு பார்க்குறது அழகா? என்ன அரசியல் இவர் சொல்ல வர்றாரு? அப்போ அவர் நம்பி வந்தவங்களுக்கு பிரச்சனை. மூணாவது, இது கிட்டத்தட்ட கட்சி கரைஞ்சி போகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் அவரே பார்க்குறாங்க. அதுதான் சைக்காலஜிக்கலாக அங்கே போய் நிற்கும். தேர்தலேருந்து ஒதுங்கி போகிறது பெரிய வியூகம், பெரிய வலிமை அப்படிலாம் கிடையாது. அது கிட்டத்தட்ட சூசைட். இல்லை, ஒரு பக்கம் பாராளுமன்ற தேர்தலையும் இதே சூழல் வந்துச்சு மக்கள் நீதி மையம்க்கு. அப்போ கமலஹாசன் அவர்கள் ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிட்டாரு, ஒரே ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க அவருக்காக அப்படின்றதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருந்துச்சுல்ல சார். அப்போ இப்பயும் அப்படி புரிஞ்சுக்கலாமா நம்ம? இல்லைங்க, இப்போ அப்படி புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி ராஜ்யசபா சீட்டு எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, யாரா ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கு தான் அந்த கட்சியில் கொடுப்பாங்க. அன்புமணி ராமதாஸ் கொடுத்துருக்காங்க, வைகோ கொடுத்துருக்காங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கொடுத்துருக்காங்க, வாசனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் கமலுக்கு கொடுத்தாங்க. இந்த ராஜ்யசபா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அது வரலாம் ஓகே. பட் சட்டமன்ற சீட்டு அப்படின்ற போது அவர் கேட்டு பெற்றுருக்கணும் இல்லையா. இப்போது டார்ச் லைட்டில் நிற்கலை, உதயசூரியன் தான் நிற்கிறான்னா அது எனக்கு அவமானம். ஆனால் திமுக 35 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு அதில் ராஜ்யசபா போகிறது அது அவமானம் கிடையாது. உதயசூரியனை நிற்கிறது அவமானம். ஆனால் உதயசூரியன் கட்சிக்காரங்களுக்கு போக வேண்டிய ஒரு ராஜ்யசபா தட்டி பறித்து முதல்வரோட இருக்கிற நெருக்கத்தை பயன்படுத்தி திமுக காரங்களுக்கு போக வேண்டிய ராஜ்யசபா சீட்டை புறவழியில் பேக்டோரில் வாங்கிட்டு போகிறீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு இதுவாக தெரியலையா? என்னென்னா, நான் கூட்டணி வச்சுட்டீங்க, போய் சேர்ந்துட்டீங்க, ஒரு 4 சீட்லேயும் 3 சீட்லேயும் உதயசூரியன் நின்றுட்டு போயிட்டு கமல் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொன்ன ஒரு 3 பேருக்கு கை காட்டி விட்டு போயிருக்கலாமே. அரசியலில் ஒரு வாழ்க்கை அவங்க அதுக்கு தானே ஆசைப்பட்டு இருந்தாங்க. அவங்க என்ன போயிட்டு வள்ளலார் மாதிரி ஒரு 1000 நெல் மூட்டை வாங்கி குடோன் வச்சு ஃப்ரீ அரிசி கொடுக்கணுன்னாங்களா, இல்லை கேன்சர் இன்ஸ்டியூட் மாதிரி புதுசாக வரதை தொடங்கி எல்லாருக்கும் இலவச மருத்துவம் பார்க்கணுன்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு தேவை அரசியலில் இருக்கணும். அரசியலில் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலரோ ஒரு உள்ளாட்சியில் ஆகிட்டு ஒரு அங்கீகாரம், அது மூலிமா மக்களுக்கு சேவைன்றதை அவங்க புரிதல். அது வழியெல்லாம் முட்டிங்கள்ல, நீங்கள் போயிடுவீங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்க போய்ட்டு அங்கே இப்போ இன்னொன்று, மற்ற கட்சிக்காரங்க எப்படி நடத்துவாங்க மக்கள் நீதி மையத்தில் இருக்கிறவங்கள யோசிக்கலை. அவருக்கு உண்டான முக்கியத்துவம் குறைய போகிறதில்ல, எங்கே போனாலும் கமல் சார் தான். மற்றவங்களோட நிலைமை இப்போ ஊடகத்துலேயுமே இனிமேல் பேசுகிறதுக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. அணியே கிடையாது, போட்டியும் இடலை, சின்னமும் கிடையாது, தேர்தலில் போட்டி இல்லை. அந்த நேரத்தை வேறு எதனா கட்சி கொடுக்கலாம்ல, கட்சிக்கா பஞ்சம் நாட்டில். இல்லை, அப்போ திமுக தேமுதிகவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தது தான் இது இவ்வளோ குளறுபடிக்கு காரணம்னு புரிஞ்சுக்கலாமா? உண்மை அதான், ஆனால் அதை வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ தேசிய முற்போக்கு நாங்கள் கூட தியாகம் பண்ணோம் அப்படின்ற, நீங்கள் என்ன தியாகம் பண்ணீங்க? தியாகம் பண்ணவங்களாம் அந்த சைடில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி, அதாவது கடைசியாக வந்தவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டு கூட்டணியில், முன்னாடியிலேருந்து இருந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. அதில் இது இசை கமல் அவர்களுக்கெல்லாம் இது புதுசு. இந்த மாதிரி இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண தெரியல. திருமாவளவன் அவர்கள், அண்ணன் திருமாவளவன் காட்டின அந்த கட்ஸு, அந்த நெஞ்சு தைரியத்தை உலக நாயகன் கமலால் காட்ட முடியல தானே. தொத்து போயிருக்கீங்கள்ல இன்றைக்கி உட்கட்சி அரசியலில், உட்கட்சி குழப்பத்தில். மக்கள் நீதி மையம் விசிகாக்கு நிற்க முடியல. விசிகா அங்கே ஒரு படி மேலே நிற்குது இல்லை, அது எப்படி பார்க்குறது? ஆனால் அவங்களுக்குமே அழுத்தம் இருந்திருக்கும்ல சார். ரெட்டை இலக்க நம்பர் கேட்டாங்க, 8 தான் கொடுத்துருக்காங்க. அழுத்தம் இருக்கும், யாருக்கு தான் அழுத்தம் இல்லை? எல்லாருக்கும் அழுத்தம் இருக்கும். அந்த கஷ்டமான நேரத்தில் நீங்கள் எப்படி எதிர் அரசியல் பண்ணுறீங்கன்றதுல முதல்ல அரசியல்ன்றது உட்கட்சி அரசியலும் இருக்கும், வெளியிலேருந்து வர அழுத்தமும் இருக்கும், மக்கள்கிட்ட ஒரு அரசியலும் இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டான பரிணாமத்தில் சுற்றும். அது எல்லாத்தையும் சேர்ந்து கையாளணும். இல்லை, ஆனால் நம்ம கூட்டணி கட்சிகளை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்தது. திமுகவில் எவ்வளோ பேர் அதிருப்தியில் இருந்திருப்பாங்களே சார்? அதிருப்தியில் வருவாங்க. இப்போ அவங்க பாட்டு என்ன சொன்னாங்க, ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, விருகம்பாக்கம், அதுக்கப்புறமா ஒரு தொகுதியாக அவங்க சொல்கிறாங்களே 25 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 25 லிஸ்ட்டு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அண்ணனுக்கு சீட்டு கிடைக்காம போய்டும், அதாவது எங்கள் எம்எல்ஏ வாய்ப்பாளருக்கு திமுகவில் கிடைக்காம போயிடுமா, இல்லை எனக்கு நானே ஒரு ஆஸ்பிரண்ட்னா நானுமே அதை பார்ப்பேன், இல்லை கூர்ந்து கவனிப்பேன் இல்லையா. எல்லாருக்குமே உதயசூரியனில் நிற்கணுன்றது தான் திமுகவில் இருக்கிற ஒரு கட்சிக்காரர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஆசையாக இருக்கும். அந்த ஆசைக்கு புதுசாக வராங்கன்னும் போது கம்மியாகும் இல்லையா. அது ஒரு சிக்கல் தான், அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆல்ரெடி ஒரு வெற்றி, இதே சிக்கல் அதிமுகலே இருக்கும். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசனுக்கு 5 சீட்டு,
அவர் என்ன எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டாரு, இல்லை இப்போது இந்த 5 வருஷத்தில் வந்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்டார், சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணிட்டாரு, இல்லை சொத்து வரி பிரச்சனைக்கு எதனா ஒரு பில்டிங்க்கு முனிசிபாலிட்டி முன்னாடி நின்று போய் அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டார். என்ன பண்ணான்னு அவருக்கு 5 சீட்டு தூக்கி அதிமுகவில் கொடுத்தாங்கன்னு தெரில. அது தாமரையில் போய் நிற்க போகிறார் 5 சீட்டு. ரெட்டலையில் நின்னாலுமே போன வாட்டி நின்னது எல்லா இடமும் போயிடுச்சு, இந்த வாட்டி இது தாமரையில். ஸோ அப்போ மக்கள் அரசியல் பண்ணாமல் குறைந்தபட்ச உழைப்பை மக்களுக்கு கொடுத்து விட்டு, குரலை மக்களுக்கு கொடுத்து விட்டு, இந்த மேலே இருக்கவங்க எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த அரசியல், அந்த அரசியல் கட்சிகளோ இல்லை அந்த அரசியல்வாதிகளோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறாங்க பாருங்க. மக்கள் வந்து இவங்களெல்லாம் அடையாளம் காட்டுறாங்க. யார் நமக்காக குரல் கொடுக்குறா, யார் அடிக்கடி களத்தில் இருக்கிறாங்க, யார் அடிக்கடி பத்திரிகையாளர் செய்திக்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு பேசு பொருளாச்சு இருக்கணும் அரசியல். எதுவுமே இல்லைன்னா இப்படி தான் ஆகும். தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய பின்னடைவு காத்து கொண்டிருக்கு. நீங்கள் பாருங்கள் தேர்தலில், நீங்கள் கூட்டணின்றது சேர்றது வேறு, பட் ஒரு கூட்டணி கட்சிக்கு நீங்கள் என்ன பாடுபட்டு மூலதனம் கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நேற்று கடைசியில் போயிட்டு தான் முடியுது. ஏன்னா கோபமாக இருக்கிறாங்களாமா 8 சீட்டு கொடுக்கலன்னு. எதுக்கு 8 சீட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? அதுக்கு அப்படியே நான் ஒரு 8 சீட்டு தூக்கி அன்னாரி வாரத்தில் கொடுத்துடலாமே. எதுக்கு தேர்தல்? இப்போ கமலுக்கும் அதுதான் இப்போ கோபம். நீங்கள் செயல்பாடோ ஒரு உழைப்போ இல்லை ஒரு சிந்தனையோ ஒரு வேர்வையோ அதிகமாக போட்டிருந்தா பரவாயில்ல. பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதை தூய தமிழில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் பேசினா இப்படி தான் நடக்கும். இப்போ நேற்று கூட அந்த பேப்பர் இருந்தது தான், ஒரு லைனாக அவர் சொன்னதெல்லாம் பார்த்தா கூட்டணியிலேருந்து வேறு யாருன்னா இருந்தால் தெளிவாக இல்லைங்க எங்கள் செட் ஆகலை, நாங்கள் கூட்டணியிலேருந்து. இப்போ கமல் அவர்களை போய் நீங்கள் இப்போ வீட்டுக்கு போய் கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் பிரச்சாரத்துக்கு, அவர் நான் அன்பா வாங்க பண்ணிடுறோம் அப்படியா பேசணும்? அவர் பேசுவாரா? யாராக இருந்தாலும் வந்து கொஞ்சம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். பழைய மாதிரிலாம் அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் பிரச்சாரத்துக்கு வருவேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் என்ன தார்மீக அடிப்படையில் இப்போ கமலை கூப்பிடுவீங்க? ஒரு ராஜ்யசபா குத்திங்க, அதுக்கு அவர் வந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் எதுக்கு வந்து வெயிலையும் மழையிலையும் பகல்லையும் வந்து இப்போ சுற்றணும்? உங்களுக்கு அவங்க கட்சி போட்டியிலே இல்லை. சரி, அவர் வேணால் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். இப்போ மற்ற கட்சிக்காரங்க எதுக்கு வேலை செய்யணும்? ஏங்க இதெல்லாம் வந்து அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு இருக்கிற நியாயமான கோவங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி 27 சீட்டு கொடுத்துருக்காருல பிஜேபி, அந்த 7 சீட்டு புதுசாக எங்கன்னா அதிமுக காரங்களுக்கு சீட்டு போச்சுன்னா அங்கே அவங்க வந்து வைத்தறிச்சல் படுவாங்க. அது உண்மை. ஏன்னா உழைப்பை வந்து அதிமுக தான் செலுத்தும், உழைப்பை வந்து திமுக தான் செலுத்தும். அப்போது அந்த கூட்டணியில் எந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் குறைக்கிறீங்கன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது கம்பேரிட்டிவ்லி அதிமுகவில் குடிமை பிடி சண்டை கம்மி, பிரச்சனை கம்மி. இந்த சைடு இப்போ பிரச்சனை ஜாஸ்தி. இல்லை, இப்போ திமுக கூட்டணியிலேயே மக்கள் நீதி மையம் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் நீதி மையத்தை தவிர்த்துட்டு மற்ற கட்சிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் தேர்தல் பரபரப்பு நெருங்க வேட்பாளர் பட்டியல் தாக்கல் செய்யும் போதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் வேட்பாளர் பட்டியல் வரும்போது இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு தொகுதியில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து முசிறி தொகுதியில் நிற்க போகிறீங்க, நீங்கள் திமுக வேட்பாளர். அதே முசிறி தொகுதியில் இன்னும் 3 பேர் சீட்டு கேட்பாங்க. இப்போ நான் வந்து லால்குடியில் நிற்கிறேன் அதிமுக வேட்பாளர். அதே தொகுதியில் 4 அதிமுக காரங்க 3 பேர் கேட்பாங்க. ஒருத்தருக்கு தான் சீட்டு கிடைக்கும், மிச்சம் 3 பேர் அதிருப்தி அடைவாங்க. இந்த அதிருப்தி, இந்த பிரச்சனை என்பது இதுதான் இந்த உள்ளடி வேலை என்று சொல்லுவாங்க. இந்த உள்ளடி வேலை இப்போ வந்து தேர்தல் பட்டியல் வெளியிட்டோன்னா அந்தந்த கட்சியில் ஆரம்பிக்கும். உள்ளடி வேலையே இல்லாத கட்சி அப்படின்லாம் அது கிடையாது. எப்படி கூட்டணி எல்லாம் வந்து வெளிப்படையாக நடக்குதோ அது மாதிரி அதற்கு பின்னாடி பின்புறத்தில் வேற ஒரு அரசியல் நடக்கும். இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்லலாம், திமுக அதிமுகவில் இருக்கவங்களே அந்த கீழே இருக்காங்க இல்லையா, மறைமுகமாக பேசிக்குவாங்க. இதெல்லாம் நிறைய காலத்தில் நடந்திருக்கு. எனக்கு சீட்டு கிடைக்கும்னு நினச்சேன், எனக்கு கிடைக்கல, தலைமை அவருக்கு குத்துச்சு, அவரை விடாத, நீ ஜெயிச்சுக்கோ அப்படின்னு தான் சொந்த கட்சிக்காரன் தோக்குறதுக்கு நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. இது உண்மை. இது வந்து இதற்கு வேறு யாரும் இல்லை, முதல்வரே ஒரு அறிக்கை விட்டார். இதை ஏற்றுக்கொண்டு இதை ஒப்புக்கொண்டு அவருக்கு அந்த தைரியம் இருக்குது. அந்த கட்சியில் இது நடக்கும்ன்றது தெரிஞ்சு தான் சீனியர் ஜூனியர்லாம் பார்க்க மாட்டேன், சீட்டு யார் கொடுத்து நிறுத்துகிறோமோ தலைமை அடையாளம் காட்டுறவங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ஜெயிக்க வைக்கணும், நீங்கள் ஜெயிக்க வைக்கலைன்னா உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன், நான் மூத்தவர், ரொம்ப நாள் கட்சியில் இருக்கீங்களாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடுமையான கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ எதுக்கு அந்த அறிக்கையை அவர் முன்னாடி விடுறாரு? இதே நிலைப்பாடு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சிலர் கூப்பிட்டு கடிந்து கொண்டிருக்கிறார், மாவட்ட செயலர்களை. இது வந்து அவனும் சேர்த்துக்கோ இவங்களும் சேர்த்துக்கோ அந்த கதைலாம் வேணாம், போய் தேர்தல் வேலையை பாருங்கள், ஜெயிச்சா இங்கே வாங்க, இல்லைனா என்னை வேறு மாதிரி பார்ப்பீங்க, நான் இதுவரையிலும் மாவட்ட செயலராக மாற்றலை, நடவடிக்கை எடுக்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் மிரட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியும். கீழே இருக்கவங்களுக்கு என்ன,
எனக்கு சீட்டு இல்லை, நான் சொன்ன ஆளுக்கு கொடுக்கல, நான் எதுக்கு உழைக்கணும்? அந்த கோபம் நியாயம்தான். அப்போது ஒரு சைடு இந்த கோபம் இருக்கும், ஒரு சைடு இவங்க எதிர்பார்ப்பு. இந்த கோவத்தை தள்ளிட்டு ஒரு சிலர் உழைச்சி பேர் எடுப்பாங்க, ஒரு சிலர் அவங்க கேட்டதை கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தங்கமணி, அவர் மீது ஒரு சில விமர்சனம் ஒரு சிலலாம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி முதல் பட்டியலில் அவர் பேர் இருக்குது. இப்போ அவர் சொல்கிற வேட்பாளர்கள் அப்படியே கொடுத்துட்றாங்கன்னா அவர் தான் அந்த ரிசல்ட்டுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் சொன்ன ஆளை நிறுத்திக்கங்க, எனக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ரிசல்ட் காட்டிட்டா பிரச்சனை கிடையாது, ரிசல்ட் வரலன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது தேர்தலுக்கு பிறகு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கும். முதல்வர் ஸ்டாலினுக்கும் நேரு அவர்களும் இதே மாதிரி பிரச்சனை வரும். இப்போது விஜயபிரபாகர் அவர்களுக்கும் சுதீஷ்க்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அரசியலில் எல்லாமே அரசியல்வாதி, அப்பா மகன் மைத்துனர் சகல அப்படி கிடையாது. ஏன்னா விஜயபிரபாகருக்கு இந்த கூட்டணியில் இஷ்டம் இல்லை அப்படின்றது நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி அது வதந்தி அப்படின்ற மாதிரி நேற்று போய் பார்த்துட்டு வந்துட்டார். பட் அவர் பேசின பேச்சுகள், ஒரு சில விஷயங்கள், காட்டின சமிக்கைகள்லாம் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு ஜெல்லாகுன்றது பார்க்கணும். இன்னைக்கு தேதியில் சுதீஷ் எம்பி ஆகிட்டார், ஆனால் விஜயபிரபாகர் எம்எல்ஏ ஆவாரா இல்லையான்றது தெரியல. நான் என்னோட கணிப்பு என்னென்னா விஜயபிரபாகர் எம்எல்ஏ ஆவார் அப்படின்ற மாதிரி நான் கணிக்கிறேன். என்ன காரணம்னா விஜயகாந்தோட வாரிசாக அவரை பார்ப்பாங்க அந்த ஒரு தொகுதியில். பிரேமலதா விஜயகாந்த் கூட அந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. விஜயபிரபாகர் அவரை கேப்டனோட சாயலாக பார்ப்பாங்க, ஆனால் அந்நியாரை கேப்டனோட கொள்கைகளுக்கோ கோட்பாடுகளுக்கோ சற்று மாறி போன மாதிரி பார்ப்பாங்கன்றது என்னோட கணிப்பு. சரிங்க, அவர் ஒரு அரசியலை வெளிப்படைத்தன்மையாக சொல்லிட்டு செஞ்சுட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய தன்மை படைத்தவர். இவர்கள் எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க 10-15 நாளைக்கு முன்னாடி மோடி எதிர்த்து பேசலை, எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணலை. ஆனால் இப்போ பார்த்தா அந்த கூட்டணி போய் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர் சந்திப்பிலே முகம் கொஞ்சம் சிரிச்ச முகமாக பத்திரிகையாளரை சந்தித்தது பார்த்தா பிரேமலதா விஜயகாந்த். வேறு யாருமே அன்னாரி வாழ்த்துலேருந்து வெளியில் வந்தவங்க யாருமே ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாலாம் இல்லை. அதே அங்கே என்னென்னா ஒரே நாளில் எல்லாரும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உள்ளே விட்டாங்க பில்டிங்குள்ளேயே. இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல சார், இது இவங்க கேட்டு வாங்கினதா இல்லை திமுகவாக கொடுத்ததா, எப்படி அந்த நெகோசியேஷன்ஸ் நடந்திருக்கு? இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கேட்டு கண்டிப்பாக தேமுதிமுக 10 சீட்டு கேட்டுக்க மாட்டாங்க. கேட்கும்போது 20-15 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நெகோசியேஷன் பண்ணி தான் அவங்க 10க்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு அவசரத்தில் ஒரு முடிவு ஒன்று எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த காங்கிரஸ் பண்ண கலாட்டாவில் காங்கிரஸ் ஒருவேளை போயிடுச்சு தாவேக்காவோடனா அதை எப்படி ஈடு கொடுக்குறது, அதை எப்படி கூட்டணி பிரம்மாண்டமாக காட்டுறது அப்படின்றதுனால டிஎம்டிகேக்கு ஒரு முக்கிய பங்கு கொடுக்குறோம், ஒரு பெரிய கட்சியை நாங்கள் இணைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சமிக்கையை வெளிப்படுத்த போய் கடைசியில் அவங்க போய் அவங்களும் அங்கேயே இருந்து இப்போ காங்கிரஸ் வெளியில் போயிட்டு இருந்தால் டிஎம்டிகேக்கு 10 சீட்டு கொடுத்தது ஒரு பேசு பொருளாகவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா அந்த மிச்சம் 25 சீட்டில் ஒரு ஆளுக்கு 2 சீட்டை கொடுத்துட்டு முதல்வர் 7 சீட்டை கொடுத்துட்ருப்பார். மக்கள் நீதி மையத்துக்கு கூட ஒரு 5 சீட்டை கொடுத்துட்ருப்பார். கொடுத்துட்டு சார் 5 சீட்டு தயவுசெய்து உதயசூரியன் நின்றுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போகிற மாதிரி ஒரு சமிக்கையை காட்டிட்டு யூட்டர்ன் அடிச்சு திருப்பி வந்துட்டாங்க. யாரு? காங்கிரஸ். அது பண்ணது ட்ராமா. அந்த ட்ராமாவில் பாதிக்கப்பட்டது மற்ற சிறிய கட்சிகள். அண்ட் 3 சீட் எக்ஸ்ட்ரா வர வாங்கி 3 சீட்டு எக்ஸ்ட்ரா. நான் எப்படி பார்த்தா அவங்களுக்கு சீட்டு கம்மி பண்ணிடுது. போன தேர்தல் ஸ்விங்கு தேர்தல், அதாவது திமுக ஆதரவான தேர்தல், திமுக ஆட்சிக்கு வரணும்னு போடப்பட்ட வாக்குகள். ஓகே, அதுல காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தது. இந்த வாட்டி காங்கிரஸ்க்கு அந்த அளவுக்கு வின்னபிலிட்டி இருக்காது அப்படின்றது நான் களத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள். எப்படி இப்போ எவ்வளவு திட்டாங்க திமுக, அதாவது தொண்டர்கள் இல்லை, நிர்வாகிகளும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் போஸ்டர்லாம் அடிச்சு விட்டாங்க இல்லையா மதுரையில். அப்போ எப்படி அது ஜெல்லாகும்? எதுக்கு ஜெல்லாகும்? அதாவது சொந்த கட்சிக்காரனோட சீட்டை காங்கிரஸ் கட்சி தட்டி பறிச்சிச்சு, இல்லை எக்ஸ்ட்ரா வாங்கிடுச்சு. அது அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோவம் இருக்கும் இல்லையா? அந்த 28 தொகுதியில் திமுக காரங்களை காங்கிரஸ் போய் அனுசரித்து அவங்களோட நட்பை பெற்று அவங்களோட நம்பிக்கை பெற்றா தப்பிச்சிட்டாங்க. நான் சீட்டு வாங்கிட்டேன், தளபதி எனக்கு கொடுத்துட்டாரு, நான் கை சின்னம், நான் பெரிய மிட்டாசு மிராசு பண்ணையார் அப்படின்னு போனால் சீட்டு சுவாகா அப்படி எடுத்துக்கோ. ஓகே, ஆனால் இப்போ இந்த கூட்டணி விவகாரமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதிமுக எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ சமீப காலத்தில் அதிமுகவுக்கு நிறைய குளறுபடிகள் இருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் டெல்லிக்கு போய் தான் பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க அப்படின்ற விமர்சனங்களை கடந்து முதல்ல தொகுதி பங்கீடு விஷயத்தை ரொம்ப சுமூகமாக முடிச்சாங்க அப்படின்ற ஒரு பாராட்டு கிடைச்சிது. வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோவும் வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்பீடப் ஆகி போயிட்டு இருக்காங்களோ, களத்தில் முந்திட்டு இருக்காங்களோ? எவ்வளோக்கு பின்னாடி ஸ்லோவாக வந்தாங்களோ இப்போ அதுக்கேற்ற
சேர்த்து ஸ்பீடு ஏற்றுறாங்க. இப்போ ஒரு மேரத்தான் ரன்னர்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்லோவாக ஓட்டுவாங்க ஸ்டார்டிங்கில், அந்த எனர்ஜியை சேவ் பண்ண. ஏன்னா அதிமுக பொறுத்தவரையிலும் கடைசி நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி. நிறைய நேரத்தில் வந்து அவங்க புதுசாக எதுவும் செய்யலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் இதை செய்கிறாரு அப்படின்னா அந்த பார்வைக்கே போகாதீங்க. அதிமுகக்குன்னு ஒரு நிலைப்பாடு, அதிமுகக்குன்னு ஒரு செயல்முறை திட்டம் இருக்குது. அது என்னன்னா, இந்த 4 பேர் அறிக்கை போட்டு 4 நாள் வந்து சாப்பிட்டு மிச்சர் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு கோச்சின்னு போகிறதெல்லாம் கிடையாது. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழு போடுவாங்க. அந்த குழு வந்து ஒரு 3 நாள் இல்லை 1 வாரம் தான் அது வேலையை செய்யும், அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அந்த குழு வேலையை செஞ்சுன்னு இருக்கும்போது அது செட் ஆகலைனால இங்கே பட்டியல் வெளியீடு வந்துடும். அப்புறம் இந்த குழுவில் இருக்கவங்க கோச்சின்னு போனால் கோச்சின்னு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்லாம் நிறைய கட்சி. இது EPS தலைமையில மட்டும்தானா இல்ல காலம் காலமா அதிமுக? அம்மையார் ஜெயலலிதா இதுக்கு ஒரு புரோட்டோகால் போட்டு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சியை கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, இவ்வளோ சீட்டுங்க, இதுதான் அம்மா சொன்னாங்க, கையெழுத்து போட்டு போங்க அப்படின்வாங்க. இல்லை நாங்கள் நாளைக்கு வரோம், நாங்கள் எங்கள் பொதுக்குழுவில் கூட்டி தீர்மானம் போட்டு வரோம் அப்படின்னு 2 வாட்டிக்கு அப்புறம் வரலன்னா இவங்க வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வந்தாவா வரகட்டி போயிட்டே அப்படின்றதான் அர்த்தம். இதை நிறைய நேரத்தில் அதிமுக பண்ணியிருக்கு. இப்படி கோச்சிக்கிட்டு நிறைய கூட்டணி கட்சிகள் வெளியில் போய், விசிகாவே இதுமாதிரி வெளியில் போயிருக்கு அதிமுக கூட்டணியை விட்டு. கிட்டத்தட்ட இப்போ எந்தெந்த சீட்டு யாருக்குன்னு செட்டில் சொல்லலை, ஆனால் ஃபஸ்ட்டு வேட்பாளர் பட்டியல் வந்துடுச்சு இல்லை. எல்லாம் என்ன சொன்னாங்க, கோயில் இருக்கிற இடம்லாம் கேட்குறாங்க, கோயில்பட்டி கேட்குறாங்க, அதுக்கப்புறமா வந்து திருப்பரங்குன்றம் கேட்குறாங்க. அது என் மாவட்ட செயலர் சீட்டு, ஏன் சீட்டு, ரெட்டலை சீட்டு, ஆளுக்கு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சாச்சா 23. அப்புறம் அங்கே இது இல்லாமல் மிச்சம் எது அது பேசுங்க, அதான் அதுக்கு பொருள். ஓகே, இப்போது அதிமுக வந்து இட் இஸ் ஆன் இட்ஸ் ஓன். பியூஷ் கோயல் சொல்கிறாரு டெல்லியில் கேட்கணும், எந்தெந்த சீட்டு யார் சீட்டுலாம் அங்கே கேட்க வேண்டியதில்லை, நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு 23 பட்டியல் வெளியிட்டாச்சு. ஆனால் இப்போ JK வாசன் அவர்களுக்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 5 சீட்டுமே தாமரை சின்னத்தில் தான் நிற்க போகிறாங்க அப்படின்னும் போது, அந்த பாஜகவுக்கு 27+5 அப்படின்ற ஒரு கூடுதல் வெயிட்டேஜ் தானே சரி கொடுக்குது. அதிமுகவுக்கான ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அப்படின்னும் போது ரெட்டை இலை சின்னத்தில் நின்னா அது அதிமுகவுக்கு கூடுதல் பலமாக இருந்திருக்கும். கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது யதார்த்தமான கேள்வி. ஆனால் யதார்த்தத்துக்கு எப்பயுமே வந்து ஒத்துப்போகாத ஒரு அரசியல் தான் ஐயா JK வாசன் பண்ணுவார். ஏன்னா அவர் பணக்கார வீட்டு அரசியல் ஃபாலோவர். அவருக்கு வந்து களத்தில் கீழே இன்னும் எதுன்றது அது. அதாவதுங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அவர் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து அவரை தானே கேட்டுக்கணும். அப்பா 8 அடி பாயிறாருன்னா பையன் 16 அடி பாய்ஞ்சா சூப்பர், இல்லை 4 அடி பாய்ஞ்சா கூட பரவாயில்ல, நான் 2 அடியில் எப்படி நிற்பேன் அப்படின்னா அது என்னன்னு புரியல. ஒரு காலத்தில் கிங் மேக்கராக இருந்தவர் ஐயா மூவ் பண்ணார். அவர் என்ன முடிவு பண்ணுறாரு, அவரோட முடிவுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவே காத்துக்கின்ற காலம்லாம் இருந்தது. இன்றைக்கி தமிழ் மாநில காங்கிரஸோட நிலைமை அப்படியா இருக்குது. இதில் வந்து பாஜகவோட போய் சீட்டு அதாவது என்னென்னா, அவருக்கு வந்து என்னென்னா சீட்டு அதிகமாக அவருக்கு ஏதோ ஒரு மனசு கசப்பாக இருக்கும். இல்லை பிஜேபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேசி, ஏன்னா அவர் வந்து அதிகமாக நட்பு வந்து மோடி அவர்களோட தான் பாராட்டக்கூடியவர் ஐயா வாசன். அதனால் அவங்க மேபி கோரிக்கை வச்சுருப்பாங்க, நீங்கள் தாமரையில் இல்லைங்க, எங்களுக்கு வாக்கு விகிதாச்சாரம் கூடணும், இல்லை வெற்றி வாய்ப்பு எதுனா 1-2 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னா கூட அது எங்கள் நம்பரில் வரட்டும்னு கேட்டிருப்பாங்க. EPS பொறுத்தவரை 27 உங்களுக்கு, 5 தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு, நீங்கள் எந்த சின்னத்தில்னா எப்படின்னா நின்றுன்னு போங்கன்னு கூட விட்டு என் வேலையை பார்க்குறேன்னு போயிருப்பார். இதுதான். மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமான இடத்துல தாமரை சின்னம் தமிழகத்தில் நிற்கிதுன்னா அது அதிமுக கூட்டணிக்கு நல்லது அல்ல. ஓகே, எந்த வகையில் சார், என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவது? சரி, உதயசூரியன் எப்படி அதிகமான இடத்துல நிற்கணும் அப்படின்றது தான் அந்த கட்சிக்கு அது நல்லதோ, அதேமாதிரி ரெட்டலை அதிகமான சின்னத்தில் நிற்கிறது தான் அதிமுக கூட்டணிக்கு அது நல்லது. ரெட்டலை எவ்வளோ இடத்துல நிற்கிதோ வின்னபிலிட்டி சான்ஸ் ஜாஸ்தி மற்ற கட்சிகளை விட, இல்லை மற்ற சின்னத்தை விட. அப்போ இந்த 2026 தேர்தல் களத்தில் முந்திட்டு இருக்கக்கூடியவங்க இப்போதைய சூழலில் யார் சார் இருக்காங்க? திமுக கூட்டணி, அதிமுக? இப்போ இந்த நொடியில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அதிமுக ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக முந்தி இருந்தது. இப்போ அதிமுக. காரணம் என்னென்னா, வேட்பாளர் பட்டியல் வெளியீடு, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியீடு, சீட்டை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கமல் அவர்கள் நேற்று முடிக்கிறாங்க. ஸோ அந்த லாஸ்ட்லேருந்து வந்தவங்க ஒன்று முன்னாடி போயிட்டாங்க நிறைய விஷயத்தில். இப்போ வேட்பாளர் பட்டியல், அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறதில்ல, ஒரே நாள் 4 பிரேக்கிங் நியூஸ். இப்போ நேற்றுலேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா எதை தலைப்பாக வைக்கிறது, எதை விவாதம் பண்ணுறதே தெரியல. ஃப்ரிட்ஜை பற்றி டிஸ்கஸே பண்ணல நம்ம இப்போ, அது ஒரு பேசு பொருள். அதுக்கப்புறம் வேட்பாளர் பட்டியல், அப்போ நட்சத்திர வேட்பாளர் பட்டியல், நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் பிஜேபிக்கு 27 சீட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அவங்க வேகமாக செயல்பாடை வந்து வேகப்படுத்தியிருக்கிறாங்க அதிமுக. ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி.